பிரைஸ் லார்ட். எப்படிப்பட்ட கடின உழைப்புக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்? 2 வகையான கடின உழைப்பு உண்டு. உடல் உழைப்பு, ஆன்மீக உழைப்பு. உடல் உழைப்புக்கு உதாரணமாக யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு தன்னுடைய மாமன் லாபான் வீட்டில் 20 வருடம் வேலை செய்யறாரு. ஆனால் 10 முறை அவன் சம்பளத்தை லாபான் மாத்துறாரு. அப்போ சொன்னாரு, என் பிதாவின் தேவன் என்னோடு கூட இல்லைன்னா என்னை வெறுங்கையை அமைச்சிருப்பீங்க, ஆனால் தேவன் என்னை இம்மட்டுமாக ஆசீர்வதித்தான்னு சொல்லி அவருடைய ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் ஆண்டவர் பெருக பண்ணாரு. 2வது ஆன்மீக கடின உழைப்பு. அது 3 வகைப்படும். முதலாவது நம்முடைய சுபாவத்தை அடக்கி மேற்கொள்கிற கடின உழைப்பு. அது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்றாரு. 2வது பாவத்துக்கு எதிராக மேற்கொள்கிற ஆன்மீக கடின உழைப்பு. கிறிஸ்து இயேசுப்பட்டவர்களாக மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறாங்க நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இறுதியாக இலக்கை அடைகிற அதாவது ஆவிக்குரிய கடின உழைப்பு. பின்னானவை மறந்து முன்னானவை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடருவோமாக. ஆமென்.